ஹலோ ஆல், வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. வாழைத்தண்டு பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது. அதிலும் இதன் சாறு பல நோய்களுக்கு அருமருந்தாக திகழ்கின்றது. அந்த வகையில் வாழைத்தண்டு சாறு குடிப்பதனால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. மது பழக்கம், புகைப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்களாலும் வேலைப்பளு காரணமாகவும் தண்ணீர் அதிகம் குடிக்கும் பழக்கத்தை குறைத்து கொண்டோம். இவற்றினால் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகின்றன. அதேபோல சரியான நேரத்தில் சிறுநீரை வெளியேற்றாமல் இருப்பதாலும் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகின்றன. இதற்கு அருமருந்து என்றால் அது வாழைத்தண்டுதான். சிறுநீரக கற்களை வெளியேற்ற மருந்துகளும் மருத்துவ முறைகளும் இருந்தாலும் நம் உட்கொள்ளும் உணவு மூலமும் சிறுநீரக கற்களை வெளியேற்றலாம். வாழைத்தண்டு சாற்றுக்கு சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை உண்டு. ஆனால் அந்த கற்களின் அளவு முக்கியம். அந்த அளவை பொறுத்துதான் அந்த கற்களை கரைக்க வாழைத்தண்டு சாறு மட்டுமே போதுமா என்று தீர்மானிக்க முடியும். அளவில் மிக சிறிய கற்கள் என்றால் வாரத்தில் 3 நாள்களுக்கு 30 மில்லி அளவுக்கு வாழைத்தண்டு சாறு குடிக்கலாம். பெரிய கற்களுக்கு இந்த சிகிச்சையை மட்டுமே நம்புவது சரியல்ல. வாழைத்தண்டு ஜூஸுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து தினமும் குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கலாம். வாழைத்தண்டு சாறுடன் ஏலக்காயை கலந்து சாப்பிட்டால் சிறுநீர்ப்பை தளர்வதோடு சிறுநீரக கற்கள் வலி ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. எனவே சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் வாழைத்தண்டு சாற்றை வாரம் 3 முறை எடுத்துக்கொள்ளலாம். எடையை குறைக்க சிரமப்படுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வாழைத்தண்டு ஜூஸ் இருக்கும். வாழைத்தண்டு சாற்றில் ஏராளமான நார்ச்சத்து உள்ளது. நார்ச்சத்து வயிற்றை நீண்ட நேரம் உங்களுக்கு பசியை ஏற்படுத்தாது. இது பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் இதிலுள்ள கலோரிகளின் அளவு மிக குறைவு. இது எடையை குறைக்க உதவும். இதிலுள்ள நார்ச்சத்து உடலின் உயிரணுக்களில் சேகரிக்கப்படும் சர்க்கரை மற்றும் கொழுப்புகளின் அளவை குறைய செய்கிறது. மிக குறைந்த கலோரிகள் கொண்டிருப்பதால் இதனை தினசரி குடித்து வந்தால் எடை அதிகரிப்பு எப்போதுமே இருக்காது. வாழைத்தண்டுடன் சிறிதளவு இஞ்சியை சேர்த்து குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள கொழுப்பை குறைத்து செரிமானத்தை எளிதாக்கும். எனவே வேகமாக உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாழைத்தண்டு சாறு மிகவும் நல்ல பலன்களை தரும். குறிப்பாக அடிவயிற்று பகுதியில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பை வேகமாக கரைக்க வாழைத்தண்டு சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. வாழைத்தண்டு சர்க்கரை நோய்களுக்கு மிக சிறந்த தீர்வாக இருக்கும். நம்முடைய உடலில் சுரக்கின்ற இன்சுலின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. இதிலுள்ள துவர்ப்பு சுவைதான் சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்தாக அமைகிறது. நீரிழிவு நோயாளிகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்க தினமும் வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பது நல்லது. இப்படி தினமும் வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தால் நீரிழிவிற்கான மருந்துகளை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் சிறந்த வீட்டு வைத்தியமாக இருக்கும். எனவே இதை தவறாமல் உங்களுடைய உணவு முறையில் சேர்த்து கொள்ளுங்கள். மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் மலச்சிக்கலிலிருந்து விடுபடலாம். அதிலும் வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தால் மலச்சிக்கல் உடனே குணமாகும். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் அசிடிட்டி, அஜீரணம் போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் வாழைத்தண்டை உணவில் சேர்த்து கொள்ளலாம். வாழைத்தண்டு சாற்றை உட்கொள்வது பல வழிகளில் நன்மை பயக்கும். ஆனால் உங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் அதை உட்கொள்ளும் முன் நிச்சயமாக மருத்துவரை அணுக வேண்டும். நீரிழிவு, தைராய்டு அல்லது வேறு ஏதேனும் மருந்துகளை உட்கொள்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி வாழைத்தண்டு சாற்றை உட்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.